இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போதே நல்ல ஒரு உபயமுள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஆண் ராசி, காற்று ராசி. எல்லாருக்கும் உதவி செய்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறது, ஒவ்வொரு முடிவையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியே புதன். புதன் என்பதனால நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் கல்வியில் நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தூண்டுகோல், நல்ல ஒரு பக்கபலமாக ஒரு நண்பரோ ஒரு வாழ்க்கை துணையோ உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ராசி. யாருக்கிட்டையும் எந்த உதவியும் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த மிதுன ராசி தான். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மிதுன ராசியில் மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதமும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். பொதுவாகவே இந்த மிதுன ராசி என்பவர்கள் ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துல அல்லது பெருசாக ஒரு மண்டபம் பக்கத்தில் அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும். நகரங்களில் ஒட்டின மாதிரி தான் இவங்களுடைய வீடு பெரும்பாலும் அமையும். ஒரு கடலோ அல்லது ஒரு குளமோ இது இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் இருக்கும். நல்ல ஒரு பாடசாலையோ அல்லது புத்தகங்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்களோ அல்லது நல்ல ஒரு செய்தித்தாள் அச்சிடக்கூடிய ஒரு நிறுவனமோ இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஜோதிடரோ அல்லது நிதி சார்ந்த ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்களோ இந்த மிதுன ராசி என்பவர்களுடைய வீட்டில் பெரும்பாலும் இருப்பாங்க. நல்ல ஒரு மேடை பாய்ச்சாளர் நிறைந்த ஒரு வீடாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருக்கிற வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இவங்களே கூட ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாளர்கள் அல்லது எழுத்து சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு சாதனை படைக்கக்கூடியவங்களாம் அந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு ஜோதிடம் பார்க்குறது, ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ஆசிரியராகணும், சினிமாவில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போதே நல்ல ஒரு வேகம், விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இந்த பங்குனி மாத துவக்கத்தில் இருந்தே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கூட. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் வந்து பங்குனி 6ஆம் தேதியிலேருந்து வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாத இறுதியில் பங்குனி 27ஆம் தேதி மீன ராசியில் நீச்சமாக இருக்கிறார் புதன். பல்வேறு சோதனைகளை இதனா வரையிலும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் இந்த சோதனையெல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற நாட்களில் அமையப்போகுது. இந்த சோதனையை கடந்து சாதனைகள் படைக்க போகிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே வருகின்ற நாட்களில் பலிக்கும். ஏன்னா இதனா வரையிலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ரகமாக இருந்தார். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்போ ஒரு சாதனை செய்கிறதுக்கான வழிமுறைகளோ உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த வழிமுறைகள் எல்லாம் தெரியும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயே இறங்குவீங்க. ஒரு புதுவிதமான தெம்போடு ஒரு தைரியத்தோடு இறங்குவீங்க. அழியாத புகழ், செல்வம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். உடன் பிறந்தவங்களால் ஒரு சில இடத்துல மன சஞ்சலத்தையும் மன சங்கடத்தையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த உடன்பிறப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கபலமாக, ஒரு தூண்டுகோலாக, ஒரு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்த அந்த வெறுப்புணர்வு மாதிரி ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட ஒரு வெறுப்புணர்வை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அன்பு, ஆதரவு, குடும்ப உறவுகள் மீது ஒரு பாசம், குடும்ப உறவுகள் உங்களை ஒரு சிலர்லாம் வேண்டான்னு சொல்லி விலகி கூட போயிருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க, அன்பு மலையை பொழிவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சில நண்பர்கள்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க. சுற்றமும் நட்பும் உங்களை புரிஞ்சிக்காமல் ஒரு சில இடத்துல விலகி சென்று இருப்பாங்க. வருகின்ற நாட்களில் அவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இவங்களாம் இருப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுற்றமும் சரி, நட்பு வட்டாரமும் சரி, உங்களுடைய ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு புதுசாக ஒரு முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா இவங்களாம் உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் நிற்பாங்க. அதனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தனித்து நின்று ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இதுனா வரையிலும் கிடைக்காம கொஞ்சம் இடையூறாக இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடலிலும் மனதிலும் ஒரு தெம்பில்லாத தெளிவில்லாத ஒரு குழப்பவாதிகளை இதுனா வரையிலும் தென்பட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வர போகிறீங்க. இதுனா வரையிலும் ஒரு சில விஷயங்கள் தடைபட்டு நின்றுருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகமாக அமையாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமைய போது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கடல் கடந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் வரும். ஒரு சிலர்லாம் ஏற்கனவே வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய செயல்திறனும் உங்களுடைய சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு தெளிவாக பிளான் போட்டு இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முகத்திலேயே ஒரு தனி பொலிவு இந்த காலகட்டத்தில் தென்படும். தனவரவு இரட்டிப்பாகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுவரை வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் புது வீடு கட்டி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணுங்கிற மாதிரி இறங்குவீங்க. வாங்கிறதுக்கான யோகங்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக 2 சக்கர வாகனம் வைத்திருப்பீங்க. 4 சக்கர வாகனம் வாங்கினா பரவாயில்ல, அதுதான் என்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் லட்சியம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி தாய்வழி குடும்ப உறவுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். பொறுப்பு மிகப்பெரிய ஒரு விஐபியோட சந்திப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த மிதுனராசி என்பர்கள் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கல்வி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உற்சாகமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. பொதுவாகவே மிதுனராசி அப்படின்னாவே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி. ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சால் கூட இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இறங்கக்கூடிய ஒரு ராசி. எந்த தொழிலும் எனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க. எல்லா தொழிலையுமே கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. சுமாராக படித்தாலும் கூட நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாக போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எக்ஸ்ட்ரா ஒரு பதவி, முக்கியமாக ஒரு சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்கள், அதுவும் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் குடும்பத்தோடு குலதெய்வத்துக்கும் இஷ்ட தெய்வத்தையும் போய் வழிபட்டுட்டு வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையும். மனதில் ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, இந்த தனிமையாக இருந்த அந்த நிலை மாறி ஒவ்வொன்றையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. நல்ல ஒரு சீரும் சிறப்போடும் வருகின்ற நாட்களில் வாழ்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும். பல வருடங்களாக தடைபட்டு இருந்த அந்த சுபகாரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் காதல் விவகாரங்களில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெற்றோருடைய ஆதரவோடு நல்ல ஒரு திருமணம் யோகம் கூடி வரப்போகுது. முயற்சி பண்ணுங்கள்.
பல போராட்டங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதலியே கரம் பிடிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில அமையும். விரும்பிய வரன் அமையும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 7, 10க்கு அதிபதியாக குரு வந்து அமரும்போது 6 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்கும்போது குருமங்கல யோகம் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது. அதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு சில சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்டக்கூடாது. தேங்க்யூ.